ஒரு சமயம் பாண்டவர்களுக்கு அவர்களின் தந்தையான பாண்டு தான் பிரம்மச்சரியத்தையும் தியானத்தையும் கடைபிடித்ததால் தன் உடலில் அதிக ஞானம் சேர்ந்துள்ளது என்றும் தான் இறந்த பிறகு தன்னுடைய சதைகளை உண்டால் அதிக ஞானத்தை பெறலாம் என்றார். மாத்திரியின் அழகில் மயங்கிய பாண்டு கிண்டம முனிவர் கொடுத்த சாபத்தை மறந்து மாத்திரியுடன் உறவில் இருந்ததால் பாண்டுவும் மாத்திரியும் அக்கணமே இறந்து விடுகிறார்கள். பாண்டவர்களுக்கு தந்தை இறந்த பிறகு உடலை என்ன செய்வது என்று அறியாமல் குழம்பிய நிலையில் இருக்க கிருஷ்ணர் எதிர்காலத்தின் ஞானத்தை அறிந்தால் வாரிய விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும் என்று அறிந்து பாண்டவர்களை தடுத்து உடலை தகனம் செய்து விடும்படி சொல்லிவிடுகிறார். எரிந்து கொண்டிருக்கும் உடலில் இருந்த சிறிய மாமிச துண்டை ஒரு எறும்பு கொண்டு செல்வதை கண்ட சகாதேவன் அதை யாருக்கும் தெரியாமல் உண்டு விடுகிறார். உண்ட அடுத்த கணமே எதிர்காலத்தில் நடக்கும் யுத்தம், இழப்பு எல்லாவற்றையும் சகாதேவன் தன் மனக்கண்ணில் பார்த்து விடுகிறார். பதறிப்போனவர் தான் கண்ட அனைத்தையும் கிருஷ்ணரிடம் சொல்லி தடுக்க நினைக்கிறார். ஆனால் கிருஷ்ணரோ எதிர்காலம் பற்றி முதலே தெரிந்தால் அது இந்த பூமியின் அழிவிற்கு வித்திடும் என்று இது ரகசியமாகவே இருக்கட்டும் என்று சத்தியம் வாங்கிவிடுகிறார்.